கனிமொழி வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் முதல் கையெழுத்தே வந்து என்ன நாங்கள் முதல் டாஸ்மார்க் மூடுவோம் தான் சொன்னாங்க. என்ன அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார், நாங்கள் வந்த உடனே நாங்கள் நீட் தேர்வு ரத்துனாரு. என்ன இதெல்லாம் உண்மை தானே சொன்னதெல்லாம். ரெண்டாவது இதெல்லாம் சொல்லி போட்டு இன்றைக்கி 40 தொகுதியிலையும் போய் ஓட்டு கேட்குறாங்களே. ஃபஸ்ட்டு ஏகப்பட்டவங்கள பார்க்கணும். ரோட்டில் பத்துன்னு வரணும் என்னப்பா அவனும் ஒரு மனுஷனான்றது என்ன பார்க்கணும். ஒரு ஆட்டோ கொடுங்க பார்க்கணும். என்ன ஒரு வீட்டில் கொட்டா வீட்டில் இருக்கிறவனை பார்க்கணும். யாருமே எதுவுமே பார்க்காத நீ இப்போ வந்து ஓட்டுக்கு மட்டும் 500 கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. இவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க இருக்குது கொடுக்குறாங்க. 40 தொகுதியிலும் கொடுக்கறதுக்கு ஆளுக்குது. திமுக என்றைக்குமே அராஜகம் கட்சி தான். அது வந்து அவங்க என்னை வந்து இது பண்ணாலும் சரி, நேரில் வந்து அவங்க என்னை கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, எடப்பாடியார் ஆட்சி நடத்தின 100க்கு 100 ஸ்டாலின் அவங்க அப்பா காலத்தில் இருந்து இருக்கிறாரு. என்ன அதை வந்து சுத்தமாக கொஞ்சம் கூட அரசியல் தெரியல. ரெண்டாவது போலீஸ் பவர் அவரை வச்சுக்கின்னு இன்றைக்கி சின்ன பசங்க வாழ்க்கை கெடுது. கஞ்சா காலேஜில் வெட்டு குத்து நடக்குது, ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெட்டு குத்து நடக்குது. ரொம்ப 18 வயசு பசங்கள்லாம் பொம்பளை பசங்களை இப்போ ஒன்றும் இல்லை. பாண்டிச்சேரியில் அந்த பொண்ணு வயசு என்ன ஆச்சு, யாராக இருந்தாலும் யார் பெற்ற பொண்ணாக இருந்தாலும் ஒரு மனசு இருக்கணும். நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா பொண்ணு, நம்ம தம்பி பொண்ணு, நம்ம அண்ணன் பொண்ணுன்ட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. மெயினாக கஞ்சா ஒழிக்கணும். எதுவுமே ஒழிக்கல. அந்த சாரதிக்கு அந்த அவர் வந்து 800 கோடிக்கு மேலே பிடிச்சாங்க. அவர் பக்கா திமுக முதலமைச்சர்கிட்ட போட்டோ எடுத்துட்டாரு, உதயநிதிட்ட போட்டோ எடுத்துட்டாரு, கனிமொழிகிட்ட போட்டோ எடுத்துட்டாரு. இவங்க குடும்பத்தை அரசியல்கிட்ட போட்டோ எடுத்துட்டு இன்றைக்கி எங்கள் கட்சிக்காரங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்ன என்ன கதை. ஒரு முன்னாள் மாவட்ட செயலர் அப்படி தான் இந்த பக்கம் திருவண்ணாமலை சைடு எதுலையா செருப்பால் அடிக்கிறாரு பியூட்டி பார்லர் ஒரு லேடியை. இவனுங்க எல்லாம் மாற்றி திமுக காரணங்களாம் ஒன்றும் இல்லை. நேற்று ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை விழுப்புரத்துக்கு அந்தாண்டியோ தஞ்சாவூர் சைட்லேயோ ஒரு இன்ஸ்பெக்டர் இது மாதிரி அந்த பக்கம் போகக்கூடாது, நீங்கள் திமுக கோடி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆடா போடான்னு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் டிவியில் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து இதை சொல்ல இது ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 40 தொகுதிக்கும் திமுக திருப்பியும் வந்ததுன்னா தமிழ்நாடு இன்னும் குட்டிச்சோறு தான் போவோம். இவங்க சொன்ன அறிக்கை 520 அறிக்கையில் ஒன்று கொடுத்தாங்க. 2000 ரேஷன் கார்டில் 4000 ரூபாய் கொடுத்தாங்க பாரு, அவ்வளோதான். வேறு வந்து 520 வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதியும் ஒன்றும் கொடுக்கல. ஒன்றா அவர் உதயநிதி சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்கள் தலைவருக்கு தான் தெரியும் வாக்குறுதி வந்து அந்த நீட் தேர்வு கையெழுத்து போகிறது எப்படின்னா 3 வருஷமாச்சு, 36 மாதம் ஆச்சு. உங்கள் தலைவருக்கு தெரிய வேண்டியது தானே. இல்லைன்னா நைட்டில் போய் நீ சொல்ல வேண்டியதுன்னு உங்கள் அப்பனுங்க உங்களுக்கு சேர்ந்து செய்ய வேண்டியது நீட் தேர்வானா நீ பசங்க போயிதுன்னு கேட்டால். இப்போ கேட்டால் தமிழ்நாடு ஃபுல்லாக கையெழுத்து வாங்குறீங்க. எம்பி எலெக்ஷன் முன்ன தமிழ்நாடு ஃபுல்லாக கையெழுத்து வாங்குறீங்களா? எதுக்கு வாங்குறீங்க? அன்றைக்கி என்ன சொன்னீங்க வார்த்தை? அதெல்லாம் சொன்னீங்களா? நீட் தேர்வு யார் வந்தது? கருணாநிதியும் மேலே காங்கிரஸ் ஆட்சியால் தான் வந்தது. இதை நல்லா படிப்பறிவு இருந்து தெரிஞ்சவங்களாம் கரெக்டாக தெரியும். திமுக யாரும் படிப்பறிவு இல்லையா? திமுக யாரும் படிப்பறிவு இல்லை. ஏன் இதெல்லாம் இது பண்ணுறாங்க? நீட் தேர்வுக்கெல்லாம் வந்து சும்மா நாடகம் ஆடுறது. ரெண்டாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க வந்து திமுக வந்து யாருக்குமே ஒரு இது பண்ணல. சும்மாங்கட்டியும் வந்து மோடி ஆட்சி இது இல்லை, எடப்பாடியார் ஆட்சி இது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இவர் உதவுறாரு கண்டி, வேறு ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் எடப்பாடியார் ஒரு விவசாயி, நல்லா ஆட்சி நடத்தினார். 4.25 வருஷம் நல்லா நடத்தினார். அவரை மாரி மீண்டும் 2026 மீண்டும் அவர் வரணும். தமிழ்நாடு நல்லபடியாக இருக்கணும். தமிழ்நாடு நல்லபடியாக இருக்கும். எதனாலன்னா என்ன பாருங்க, அம்மா உணவை கேகே நகரில் மூட்டாங்க. திருவத்தூரில் ஜெயக்குமார் அண்ணன் தோத்த உடனே அங்கே அம்மா உணவு எச்சு மூட்டானுங்க. அம்மா உணவு அங்கங்கே மூட்டா ஒரு ஆட்டோக்காரன் கூட ஒரு 10 ரூபா கொடுத்து சாப்பிடுவான், இல்லை ஒரு பிச்சைக்காரன் சாப்பிடுவான், இல்லை ஒரு குடிகாரன் கூட சாப்பிடுவான், ஒரு குறிகாரன் கூட சாப்பிடுவாங்க. இப்போ நீங்களே கூட பசி எடுக்குதுன்னா நீங்களே கூட 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்கலாம், 10 தப்பு கிடையாது. ஆனால் நீங்களே போய் ஒரு பசி எடுக்கும்போது அந்த 10 ரூபா கொடுத்து சாப்பிட்லாம். இந்த டீ கடை வச்சுன்னு எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றாரு பாரு, அந்த பசிக்கு தான் சாப்பிட்றாரு. அதேமாரி மனிதாபமானம்னு இல்லை, எங்கே பார்த்தாலும் அராஜகம், கஞ்சா, உயிர்ப்பு, காவல்துறை ஆளுங்கட்சிக்கு ஏற்ற மாரி தான் செயல்படுது. 100க்கு 100 அதான்.